ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டம்பிள் கைஸில் ரேங்க்டு சீரிஸ் பார்ட் 1 தான் விளையாட போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரேங்க்டு சீரிஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வுட்டில் இருக்கோம் கைஸ். வுட்டு 2, வுட்டு 3, பிரான்ஸு, டைமண்டு, பிளாட்டினம் அந்த மாதிரிலாம் லெவலில் போய் போவோம்ல ரேங்க்டில். அதுதான் வீடியோ எடுத்து ரேங்க்டு சீரிஸ்னு போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது தடங்களே எரர் ஆகுது, நம்ம உள்ள போகலாம் வாங்க. இந்த மாதிரி ரேங்க்டு சீரீஸில் வந்து இனிமேல் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த மாதிரி நிறைய வரும். நீங்கள் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்க, வியூஸ் வருது, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் இந்த ரேங்க்டு சீரீஸ் போடலான்னு இருக்கேன். சும்மா இருக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து வந்து நம்ம சேனலில் என்ன கேம் ப்ளே போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், அதில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கேம்ல தான் நான் என்ன போட்டு வரேன் கைஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ரேங்க்டு சீரிஸ் பார்ட் 1 கூட தான் இருக்கும். பிளாக் டேஷ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு. இது என்ன பிளாக் டேஷ் லெஜெண்ட்ரியா என்னன்னு தெரியலையே. பிளாக் டேஷ் லெஜெண்ட்ரியா இல்லை பிளாக் டேஷ் கிளாஸா கைஸ்? லேசர் கைஸ், இது பிளாக் டேஷ் லேசர் லெஜெண்ட்ரின்னு ஒரு மேப் இருக்கும்ல, அது இது கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த பனானா எபிலிட்டி வாங்கிட்டோங்க கைஸ், ஆனால் இது யூஸ் பண்ணவே தெரில எனக்கு. வேற அவன் நம்ம ஃப்ரெண்டு எல்ஜிஎஃப்எஸ் கேமிங்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் கற்றுக்கணும், வேறு வழி இல்லை கைஸ். யூஸ் பண்ணவே தெரில. அப்போ ஜஸ்ட்டு மிஸ் லேசரில் போட்டிருக்கோம், யூஸே பண்ண தெரில கைஸ். எனக்கு எதை பார்த்து கற்றுக்கத்துன்னு தெரில. ஒருத்தன் கூட குழியில் மாட்ட மாட்டான். 10 பேர், ஐயோயோ ஷி, 10 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. நம்ம 11வது பேராக எலிமினேட் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம், நான் அவுட் ஆகிட்டோம். சரி பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடிக்கலாம். 6th பிளேஸ் கைஸ் நமக்கு. இப்போ வந்து இந்த பாட்டில் நம்ம பிரான்ஸ் போயே தீரணும். பிரான்ஸ் போகணும். இந்த ஆடு வேறு அப்படி ஆடு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் நம்ம பிரான்ஸ் போனோம் கைஸ், அதுதான் நம்மளோட டார்கெட். இந்த வீடியோ டார்கெட் நம்ம பிரான்ஸ் போனோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு எவ்வளோ லைக்ஸ், ஒரு 5 லைக்ஸ் கொடுத்துருங்க. இந்த வீடியோட லைக் டார்கெட் 5. தயவு செஞ்சு கொடுத்துருங்க கைஸ். 5 லைக்ஸ். டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. 5 லைக்ஸ் கொடுங்க. என்ன கைஸ் இது சர்வர் வேறு எரர்னே வருது. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வரவே மாட்டேங்குது, செகண்ட் டைம் போனால் தான் வருது. உள்ள போகலாம், சீக்கிரம் ஓடுங்கள். ஸ்டம்பிள் கைஸை நோக்கி ஓடுங்கள். என்ன மேப் வரப்போகுதுன்னு தெரியலையே. பிளாக் டேஷ் வந்தால் நல்லா தான் இருக்கும். பிளாக் டேஷ் கிளாசிக், பிடிசி இல்லை பிளாக் டேஷ் டீம் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அது என்ன பிளாக் டேஷ் ரீமாஸ்டர்டா, சூப்பர். இதுவும் நல்லா தான் இருக்கும் கைஸ், விளாட்லாம் வாங்க. 15 பேர் எலிமினேட் ஆகணுமா? 15 பேரில் நான் ஒருத்தனா இருக்கக்கூடாது. வித்யூஜி கைஸ், நம்ம பேரை வந்து வித்யூஜினே ரொம்ப நாளாக இருக்குது. நம்ம பேரை மாற்ற போகிறோம். என்னென்னு மாற்றலாம்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன்ல, அதில் வந்து சில பேர் வித்யூத் கேமிங்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு எல்ஜிஎஃப்எஸ் கேமிங்கும் எம்டிஎஃப்எஸ் ஸ்டம்பிளரும் வந்து கோர் வித்யூத்துன்னு இருக்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கோர் வித்யூத்துக்கு தான் அதிக ஓட்ஸ் வந்திருக்கு, அதுதான் வைக்கலான் இருக்கேன். இல்லை வேறு எதாவது வைக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வேறு ரீமாஸ்டர் வின் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். 9 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 6 பேர் தானே எலிமினேட் ஆகி சீக்கிரம் போங்கடா. ஐயோ நான் எலிமினேட் ஆகிட்டோம் போல. நோ செத்துறேன். இது இல்லை செத்துட்டேன். நான் செத்துட்டேன். இல்லை சேவலை சூப்பர். கடவுள் இருக்காங்க குமார். போடா செத்துறேன். அவ்வளோதாங்க, சோலி முடிச்சு. பரவாயில்ல, நம்ம போஸ்ட்டுக்கு 3 லைக் 9 கமெண்ட்ஸ் தான், சூப்பரு. பரவாயில்ல கேஸ். போன வாட்டி 11th ஆள் அவுட் ஆனால் இந்த வாட்டி 12th ஆள் அவுட் ஆகிட்டேன். அதுவே பெருமையாக தான் இருக்கு. 6th பிளேஸ்லேருந்து 5th பிளேஸுக்கு போயிட்டோம்ல, அவ்வளோதான். மேட்ச் முடியுதா? யாரா வின் பண்ணா? அவ்வளோதானா மேட்ச்சு? நம்ம வந்து 5th பிளேஸு கைஸ். வுட்லேருந்து பிரான்ஸ் போவோமா இல்லையான்னு பார்க்கலாம். சூப்பரே, நம்ம ஸ்டம்பிள் பாஸ் லெவலப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ரேங்க்டு கேம் விளாட்லாம். இது என்ன பிளாக் டேஷ், திருப்பி பிளாக் டேஷ் ரீமாஸ்டர்டா இல்லை பிளாக் டேஷ் டீமா இல்லை பிளாக் டேஷ் 180யா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 180லாம் வந்தால் அவ்வளோதான் கைஸ். ஏன்னா 180 அதிகமாக விளாட்னது இல்லை நான்.
என்ன இது யாருன்னே வருது கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருன்னே வருது ரேங்க்டு எல்லாம் நோட் பண்ணிங்க. செகண்ட் மேட்ச் தான் உள்ள போகுது. இது என்ன கிட்டா இருக்கா கிட்டா இல்ல கிட்டா பக்கா என்ன கருமனே தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் போக மாட்டேங்குது, செகண்ட் மேட்ச் மட்டும் போகுது. இன்னும் செகண்ட் மேட்ச் ரொம்ப நேரம் எடுக்குது. இல்லை போகுமா போகாத பாடி லோடிங் வந்துடுச்சு. ஏதோ இருக்கு கைஸ், டம்பிள் கைஸ்காரன் ஏதோ பண்றான். என்டாய்டு ப்ரோ, சாரி ப்ரோ, உங்க டெய்லி இன்வைட் கொடுக்குறீங்க, என்னால் ஜாயின் பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் ப்ரோ, கோச்சுக்காதீங்க ப்ரோ. நீங்கள் இன்னைக்கு கூட கொடுத்தீங்க. அப்போ வந்து நான் எல்ஜிஎஃப்எஸ் கேமிங்கோட லைவ்ல வந்து அந்த எஸ்எஸ்கேன்னு அவர் ஒன்று வச்சார், அது விளையாடிட்டு இருந்தேன் ப்ரோ. சாரி ப்ரோ. ஆனால் நான் ஜாயின் பண்ணுறேன் ப்ரோ, ஒரு நாள் நம்ம 2 பேர் விளையாடலாம். ஐயோ என்ன ரீமாஸ்டர் திருப்பி வந்துருச்சு, நல்லது தான். ஹக்கே மோட் போட்டுலாம் ஹக்கே எபிலிட்டி போட்டுலாம் கீழே தள்ளி விடுறானுங்க. ஒன்று என்கிட்ட மட்டும் ஹக் எபிலிட்டி பஞ்சு மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ப்ரோ பிளேயர் கைஸ். பஞ்சை வச்சா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவேன். தெரியாதனமா இந்த பனானா வாங்கிட்டேன். பனானா ஆனால் எது நல்ல எபிலிட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரில. பஞ்சு மட்டும் இருந்துச்சுன்னா மூக்கில் குத்தி லேசரில் தள்ளி விட்டுருவேன். நான் முடியலையே. பஞ்சு வந்து 150 எபிலிட்டிக்கு கேட்குது கைஸ். 50 தான் என்கிட்ட அப்போ இருந்துச்சு, அதனால ஏதோ அவசரத்தில் வாங்கிட்டேன் பனானா. கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்டு வாங்கியிருக்கணும், என்னன்னு தெரியாமலே பனானா வாங்கிட்டேன். இப்பதான் புரியுது பஞ்சோட அருமை என்னன்ட்டு. பஞ்ச் மட்டும் என் கையில இருந்துச்சு அவ்வளோதான். ஐயோ உள்ள போயிட்டேன். பஞ்ச் மட்டும் என் கையில இருந்துச்சுன்னா சூப்பர் கைஸ். எஸ்எஸ்கேல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் கைஸ். அப்புறம் எம்டிஎஃப்எஸ் டம்புலர்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரு ஃபர்ஸ்ட் போயிட்டாரு, அதனால நான் செகண்ட் போயிட்டேன். இப்போ எஸ்எஸ்கேல யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் கைஸ். அவர் வச்சிருக்க எஸ்எஸ்கே, நம்ம எஸ்எஸ்கே மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம். எஸ்எஸ்கேனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டம்பிள் சூப்பர் கிங்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒன்று ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து எனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் கைஸ். ஏன்னா 100 இன்னும் அடிக்க முடியல, 200னா ரொம்ப லேட் ஆகிடுமே. சரி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க, நம்ம எஸ்எஸ்கே மாதிரி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் கைஸ், நம்ம செகண்ட் வந்துட்டோம். போர்டு பிரான்ஸ் எடுத்துட்டோம். 700 எபிலிட்டி தும்மல் வேறு வருது. 700 எபிலிட்டி டோக்கன் கிடைச்சிருக்கு. சூப்பரு எபிலிட்டிக்கு இந்த ஆட் ஒன்று